வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு முயல் ஒரு சின்ன குகைக்குள்ள வாழ்ந்து வந்ததுங்க. ஒரு நாள் அந்த முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, காட்டுக்குள்ள வெவ்வேறு இடங்களுக்கு போய் உணவை தேடி சாப்பிட்டுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அது இருக்கிற குகைக்கு வந்ததுங்க. குகைக்கு வந்தவுடன் அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிச்சு. குகைக்குள்ள வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத அது சென்ஸ் பண்ண முடிஞ்சதுங்க. அதனால அது சத்தமா கேட்டுச்சு. இந்த குகைக்குள்ள யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த முயல் கேட்டது. திரும்ப ஒரு பலத்த குரல் கேட்டதுங்க. நான் யார் தெரியுமா? புலி, யானை எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன். அதெல்லாமே எனக்கு தூசி அப்படின்னு அந்த குரல் கேட்டதுங்க. இதை கேட்டவுடன் முயல் பயந்துருச்சு. உடனே குகையை விட்டு வெளியில வந்து உதவிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு அது தேட ஆரம்பிச்சதுங்க. அந்த நேரத்துல ஒரு நரி அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தது. நரி கிட்ட போய் அந்த முயல் இந்த விஷயத்த சொல்லுதுங்க. நான் தங்கிட்டு இருந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் வந்திருக்கு, எனக்கு உதவி செய்ய, அது யாருன்றத பார்த்து அதை வெளியே அனுப்பு அப்படின்ட்டு அந்த முயல் நரிக்கிட்ட கேட்குது. நரியும் நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது குகைக்கு முன்னாடி வந்து நின்று அது கேட்குதுங்க. இந்த குகைக்குள்ள யார் இருக்க அப்படின்னு அந்த நரி கேட்குது. உள்ள இருந்து ஒரு சத்தம் மறுபடியும் கேட்டுச்சுங்க. நான் யார் தெரியுமா? புலி, யானை எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன், அதெல்லாம் எனக்கு தூசி அப்படின்னு கேட்டவுடன் நரிக்கு பயம் வந்துருச்சுங்க. நரியும் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுச்சுங்க. முயல் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த பக்கம் ஒரு புலி வந்தது. புலி கிட்ட போய் உதவி கேட்டதுங்க. புலி அந்த குகை முன்னாடி வந்து நின்று கேட்டுச்சு, இந்த குகைக்குள்ள யார் இருக்க, வெளியே வாங்க அப்படின்னு கேட்டவுடன் அந்த குகைக்குள்ள இருந்து பலத்த குரல் மறுபடியும் கேட்டதுங்க. நான் யார் தெரியுமா? புலி, யானை எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன், இதெல்லாமே எனக்கு தூசி அப்படின்ட்டு அந்த குரல் கேட்டுச்சுங்க. இதை கேட்டவுடன் புலியும் பயந்துருச்சுங்க. நம்மளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகமா இருக்கும் போல, நம்ம வாட்டிக்கு உள்ள போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அதுவும் அந்த இடத்த விட்டு போயிடுச்சுங்க. முயலுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலங்க, ரொம்ப கவலையோடு இருந்தது. அடுத்தது அந்த பக்கம் ஒரு யானை வந்துட்டு இருந்துச்சுங்க. யானை கிட்ட போய் முயல் இந்த விஷயத்த சொல்லுச்சுங்க. என் குகைக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் வந்து என்னை பயன்படுத்துது, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே யானை அந்த குகைக்கு முன்னாடி வந்து நின்று அந்த யானை கேட்டது, இந்த குகைக்குள்ள யார் இருக்கிறது அப்படின்னு கேட்டவுடன் மறுபடியும் குகைக்குள்ள இருந்து அந்த பலத்த சத்தம் கேட்டதுங்க. நான் யார் தெரியுமா? புலி, யானை எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுவேன், எல்லாமே எனக்கு தூசி அப்படின்னு அந்த குரல் கேட்டவுடன் யானையும் பயந்துருச்சுங்க. நைஸா அந்த யானையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அந்த முயல் கவலையோட அந்த இடத்துல இருந்துச்சுங்க. என்ன பண்ணணும்னே அதுக்கு தெரியல. பக்கத்துல இருந்த ஒரு தவளை அந்த முயல் கிட்ட கேட்டது, நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கவா? அந்த குகைக்குள்ள போய் அந்த மிருகத்தை நான் வேணா வெளியே அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு அது கேட்டதுங்க. இதை கேட்டவுடன் மற்ற மிருகங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் இந்த முயலுக்கு வந்து நம்பிக்கை இருந்ததுங்க. நீ வேணா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு அந்த தவளை கிட்ட சொன்னது. உடனே தவளை என்ன தெரியுமா பண்ணுச்சு? குகைக்குள்ளேயே போயிடுச்சுங்க. மற்ற மிருகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குகைக்கு வெளியே நின்றுதான் பேசினாங்க. ஆனா இந்த தவளை கான்பிடண்டா குகைக்குள்ள போயிடுச்சுங்க. உள்ள போய் சத்தம் அந்த தவளை கேட்டது, இந்த குகைக்குள்ள யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, தைரியமான ஆளா இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு அந்த தவளை கேட்டதுங்க. பதில் எதுவுமே கிடையாது. மறுபடியும் அந்த தவளை கம்பீரமா கேட்டுச்சு, இந்த குகைக்குள்ள யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, தைரியமான ஆளா இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு மறுபடியும் கேட்டதுங்க. சில நிமிடங்கள் கழித்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு கம்பளி பூச்சி அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே அப்படியே வருதுங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க, இந்த கம்பளி பூச்சினுடைய குரலா இவ்வளவு கம்பீரமா இருந்தது அப்படின்ட்டு. அந்த குகை ரொம்ப சிறியதுங்க. அதனாலதான் அந்த கம்பளி பூச்சி பேசின வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எக்கோ ஆகி பலத்த சத்தமா கேட்டிருக்கு. இதை கேட்டுதான் மற்ற மிருகங்கள்லாம் பயந்துருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த கதை ஒரு குழந்தைக்கு சொல்ற கதை மாதிரி இருந்தாலும் இதுல ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் இருக்குங்க. இந்த கதையில நரி, புலி, யானை இதெல்லாம் உருவத்துல பெருசா இருந்தாலும் பயத்தை எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு துணிச்சல் கிடையாதுங்க. ஆனா அந்த தவளை பாத்தீங்கன்னா உருவத்துல சின்னதா இருந்தாலும் துணிச்சலா அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுச்சுங்க. இந்த கதையில இருக்கிற இரண்டாவது ஆழமான கருத்து என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா பயப்படுற விஷயங்கள் வந்து உண்மையாவே பாத்தீங்கன்னா பயம் தரக்கூடிய விஷயங்களா இருக்க போறது கிடையாதுங்க. அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த கம்பளி பூச்சிக்கு தான் மற்ற மிருகங்கள்லாம் இவ்வளவு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தவளை மன உறுதியோட தைரியமா இருந்தனாலதான் அந்த பயத்தை டைரக்டா ஃபேஸ் பண்ணி அது ஒண்ணுமே இல்லைன்றத பின்னாடி கண்டுபிடிச்சிச்சுங்க. தனிப்பட்ட முறையில உங்களுடைய வாழ்க்கையிலும் கவலை தரக்கூடிய, பயம் தரக்கூடிய விஷயங்களை இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க. தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. இறைவன் என்ன தெரியுமா நம்ம எல்லார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் நம்ம துணிச்சலா எதிர்கொள்ளணுங்க. அந்த தவளையினுடைய மனநிலை நமக்கு வேணுங்க. டேரிங்கா நம்ம வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணுங்க.
நான் எதிர்கொள்ற இந்த சூழ்நிலையை விட இறைவன் சக்தி வாய்ந்தவர். அந்த இறைவனே எனக்குள்ள இருக்கும்போது இந்த சூழ்நிலையை என்னால துணிச்சலா எதிர்கொள்ள முடியுங்கிற மனநிலையோட நம்ம இருக்கணுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற சவாலான சூழ்நிலை உங்களுடைய கர்மான்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இப்ப ரோட்ல நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஒரு நாய் உங்களை விரட்ட ஆரம்பிக்குது. நீங்க பயந்து போய் ஓட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாயும் வேகமா ஓடி வந்து உங்களை கடிச்சிருங்க. அப்படி இல்லாம அந்த நாய் விரட்ட ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்துல ஓடாம துணிச்சலா அந்த நாயை டைரக்டா நீங்க ஃபேஸ் பண்ணி நின்னீங்கன்னு வைங்களேன், அந்த நாய் கொஞ்சம் அந்த நேரத்துல அமைதியாகி அந்த இடத்த விட்டே கூட போயிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற நெகட்டிவான கர்மா கூட அப்படிதாங்க. அந்த கர்மாக்கு நீங்க பயந்து போனீங்கன்னு வைங்களேன், அது உங்களை மூழ்கடிச்சிடும். பொதுவா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்காங்க. அப்படி இல்லாமல் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட கர்மாவா இருந்தாலும் சரி, எனக்குள்ள இறைவன் இருக்காரு, இந்த சூழ்நிலை என்னால கடந்து வர முடியுங்கிற நம்பிக்கையோட இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த சூழ்நிலை உங்களால எளிதா கடந்து வர முடியுங்க. அந்த கர்மாவை நீங்க கரைக்க முடியும், டிசால்வ் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலைகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது கிடையாதுங்க. அது விதின்னு சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம். ஆனா அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி அதை அணுகுறோம், என்ன கண்ணோட்டத்தோட அந்த சூழ்நிலைகளை பாக்குறோங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குங்க. இப்ப மன அழுத்தம் நமக்கு வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே அந்த மாதிரி எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம நம்பிக்கை இழந்துடுறோங்க. அந்த சூழ்நிலைகள் நம்மளை மூழ்கடிச்சிருது. அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துல நீங்க மன உறுதியோட தைரியமா நம்பிக்கையா இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளை உங்களால எளித கடந்து போக முடியுங்க. ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்ற சவாலான சூழ்நிலைகள் கூட ரொம்ப மோசமா இருக்க போறது கிடையாதுங்க. ஆனா அந்த சூழ்நிலைகளை பற்றி மனம் ஒரு கதையை சொல்லும். இந்த சூழ்நிலை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இதை இது வரைக்கும் யாருமே ஹேண்டில் பண்ணதில்லை, நீ எப்படி இதை கையாள போற அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்குங்க. அதனாலதான் நம்ம நம்பிக்கை இழந்துடுறோம். ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணுங்க, இறைவன் இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா இதுல ஏதோ ஒரு ஹிடன் கிஃப்ட் இருக்கு, இதுல ஏதோ ஒரு நன்மையான விஷயம் இருக்கு. அது என்னங்கிறத நான் தேட போறேன் அப்படிங்கிற அந்த திறந்த மனநிலையோடு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழுங்க. அந்த நேரத்துல இதன் மூலமாக மனம் சொல்ற கட்டுக்கதையை நிராகரிச்சுட்டு துணிச்சல் அந்த சூழ்நிலையை உங்களால கடந்து போக முடியுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா சூழ்நிலைகளுமே நம்மள வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தாங்க. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குற கண்ணோட்டமே முற்றிலும் மாறிடுங்க. உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு சவாலான சூழ்நிலை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துல உடனே பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. அந்த நேரத்துல இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த பயிற்சி நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுங்க. இந்த மாதிரி உங்க வலது கையை வச்சுட்டு இந்த இடத்துல 9 தடவை நீங்க டேப் பண்ணணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9 தடவை டேப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து 6 தடவை நீங்க டேப் பண்ணணும். 1 2 3 4 5 6. 6 தடவை டேப் பண்ணதுக்கு அப்புறம் 3 தடவை அந்த இடத்துல டேப் பண்ணணும். 1 2 3. 3 தடவை டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை சுவாசத்தை நல்லா ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ணுங்க. இது ஒரு சைக்கிள்ங்க. இந்த மாதிரி இன்னும் 2 தடவை நீங்க பண்ணணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அமைதியை உங்களால உணர முடியுங்க. குறிப்பா நீங்க எதிர்கொள்ற அந்த சவாலான சூழ்நிலையை நீங்க எப்படி கையாளலாம், என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குங்க. உலகத்துல ஒரே ஒரு நபருக்கு தான் நம்ம பயப்படணுங்க. அது யார் தெரியுமா? கடவுளுக்கு மட்டும்தாங்க. அது பயம்னு கூட நான் சொல்ல வரலைங்க, விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குன்னா எவ்வளவு கவனமா அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் ரொம்ப விழிப்புணர்வோட நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க கண்காணிக்கப்படுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் எவ்வளவு கவனமா இருப்பீங்க. அந்த மாதிரி தாங்க இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அவர் சிசிடிவி கேமரா மாதிரி எல்லா இடத்துலயும் நம்மளை கண்காணிச்சுட்டு தாங்க இருக்காரு. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அப்ப இறைவன் எல்லா நேரத்திலையும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற அந்த ஒரு புரிதலோட நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதுல அன்பு, கருணை மட்டும்தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு புரிதலோட இறைவனுக்கு அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது இறைவனுடைய கருணையும் கிருபையும் உங்களை ஆட்கொண்டு உங்களை அற்புதமா வழி நடத்துங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிகழுங்க. நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும். பல தடைகளை கடந்து விட்டாய், வெற்றிதான் பெறுவாய், கவலை வேண்டாம், எல்லாம் மாறும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.